நான் உங்ககிட்ட வந்து கேட்கணும்னு ஒரு இந்த ஷோவோட ஐடியால ஒரு கெஸ்ட் வரப்பவும் அவங்களோட ஜர்னின்னு ஒண்ணு Yeah, இருக்கு. யுவனோட ஜர்னின்னு எடுத்து பார்க்கிறப்ப நாங்க ஒரு சும்மா ஃபன்னுக்கு சொல்றேன். yeah. நாங்க வந்து என்னென்ன படம் எப்பப்போ வந்திருக்குது, எத நம்ம பேசலாம்னு பார்க்கிறப்போ, யார் இந்த மனுஷன்? எல்லாமே ஹிட்டா இருக்குது. இத பேசி இன்னைக்கு ஒரு ஷோ இல்ல ஒரு நாள் ஃபுல்லா வச்சா கூட முடிக்க முடியாது. யூ ஹவ் கிவன் மௌனம் பேசியதே அண்ட் துள்ளுவதோ இளமை இந்த சேம் இயர். Yeah, okay. ஐ மீன் இப்போ திரும்பி பார்க்கிறப்ப நாங்க என்ன நினைச்சோம்னா ஒரு 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 5 வருஷத்துக்கு ஒரு தி சாங் ஆஃப் யுவன் இருக்குன்னு பார்த்தா ஒவ்வொரு சாங்குமே தி சாங் ஆஃப் யுவனா தான் ஒரு படத்துல எல்லா மைண்ட் ப்ளோயிங். இந்த ஜேர்னியை வந்து நீங்க நிறைய இடத்துல மூவிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசியிருப்பீங்க. பட் எங்களோட கோல் என்னன்னா டு சி யுவனோட கண்ணோட்டத்துல இந்த ஜேர்னி வந்து எப்படி வந்துட்டே இருக்குன்னு பாக்குறப்போ கிரேசி கிரேசி ஹிட்ஸ். ஒரு பாட்டுமே வந்து காதலியோடயோ இல்ல வந்து அம்மாவோடயோ அப்பாவோட எங்கேயோ கனெக்ட் ஆகி வந்த மாதிரி இருக்குது. சச் ஐ டோன்ட் நோ, it's very hard to fill your father's shoe. Yeah, definitely. For you anyone. Can't. You can't. Yeah. Nobody can. Nobody can. Because But what he's done is yeah. But my journey was different. Yeah. ஆனா அதுக்கப்புறம் இல்ல நான் அந்த ஒரு இது பாக்குறப்போ எனக்கு அது எக்ஸாக்ட்டா வேர்ட்ஸ்ல I'm not able to bring it, but I think you can get the yeah, I get it. This level of consistency, this level of hit ன்னு சொல்றப்போ connecting with the souls of people. இன்னைக்கும் வந்து நாங்க பாட்டு ஒரு அம்மா பாட்டுன்னு சொன்னா அங்க ராமுக்கு போக வேண்டியது இருக்குது. சோ இந்த சாய்ஸ் ஆஃப் மூவிஸ் இருக்குல்ல, உங்களோட சாய்ஸ் ஆஃப் மூவிஸ் வந்து வெரி டிஃபரண்ட் ஃப்ரம் எனிஒன் வி கேன் திங்க். விபி அண்ணா வந்தாங்க. விபி அண்ணா சொன்னாங்க சென்னை 28க்கு நீங்க காசே வாங்கலையாமே. நான் என்ன உடனே விபி அண்ணாட்ட கேட்டேன்னா, ஒருத்தங்க வந்து காசு வாங்காம ஒரு படம் பண்றாங்கன்னா நட்புக்காக பண்ணலாம். பட் பண்ற பாட்டெல்லாம் ஹிட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் பெஸ்ட் மியூசிக் நான் இதை போடு எப்படின்னா அதான் யுவன் அப்படின்ட்டு நீங்க இந்த சாய்ஸ் ஆஃப் மூவி இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா வந்து யூ டு லவ் டுடே அண்ட் தென் யூ டு கோட். சோ இப்போ வந்து ஸ்வீட் ஹார்ட். சோ இந்த இட்ஸ் a wave. It's a wave. Your choice of movies is a wave. அது ஹிட் ஆகுது. பட் இந்த சாய்ஸ் எப்படி எடுக்கிறீங்க? இந்த சாய்ஸ் எப்படி நான் கான்ஷியஸா எந்த ஒரு போட்டோ எடுக்க மாட்டேன். பேசிக்கலி ஆஃப்கோர்ஸ் எல்லா கம்போசருக்கும் இருக்கிற ட்ரீம் வந்து பெரிய மூவி பண்ணும், பெரிய ஆன்சாம்பிள் லைக் ஆர்கெஸ்ட்ரா வச்சு ரெக்கார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி லாட் ஆஃப் ட்ரீம்ஸ் இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கு, அது எனக்கும் இருக்கு. பட் அது இல்லாம சின்ன மூவியா நம்ம எப்படி பெருசாக்கலாம் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் வந்து இட்ஸ் லைக் தட்ஸ் மோர் கிவ்ஸ் மீ தட் சார்ட் ஆஃப் பிக் பஸ் இன் த ஹெட். லைக் ஒரு சின்ன படம் அது வந்து லைக் எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அப்படின்றது. அஃப்கோர்ஸ் த டீம் ஆல்சோ தே ஹேவ் தேர் ஓன் சார்ட் ஆஃப் அதுக்குரிய அந்த ஸ்கிரிப்டுக்குரிய விஷயங்கள் அது எல்லாமே இருக்கும். பட் அதுக்கு மியூசிக்கா ஆட் பண்ணும்போது எப்படி என்ன பண்ணலாம்? கூழாங்கல் பண்ணேன். ஸோ கூழாங்கல் ஆல்சோ ஐ டென்ட் கெட் paid nothing because when I saw the film I was like no, you want to be இந்த படத்துக்கு மியூசிக் தேவையில்ல, பட் ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும்தான் தேவை. ஸோ அந்த 2 இடத்துக்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் Ram came and played that film. I was like, it's super. நம்ம கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணதுதான். So when it comes to art, money, numbers, fame, எதையுமே நீங்க பார்க்க முடியாது. When it comes to art, the real art I'm talking about, be it like the filmmaking or anything. So you have to also feed in that sort of elements. You can't just go for the numbers or biggies. You have to feed in for the newcomers also.